வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான தடைகளும் நீங்கி நம்மளுடைய வேண்டுதல், நம்ம நினைத்த விஷயங்கள் எல்லாமே சீக்கிரமாக கைகூடணும் அப்படின்னு முருகப்பெருமானை மனதார நினைத்து வேண்டிட்டு இந்த ஒரே ஒரு பாடலை நீங்கள் தினமும் படிங்க. இல்லை அப்படின்னா முருகப்பெருமானுக்கு உரிய முக்கியமான நாட்களில் இந்த பாடலை படித்து வாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்களை இது நிகழ்த்தும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல், நம்மக்கிட்ட வேல்மாறல், திருப்புகழ், கந்தர் கவசங்கள் இப்போ இந்த புக்ஸ் எல்லாமே ஆடி ஆஃபர் ப்ரைஸில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணியோ இல்லை கால் பண்ணியோ கூட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, அதர் ஸ்டேட்ஸில் கூட நம்ம டெலிவர் பண்ணுவோம். அது போக நம்மக்கிட்ட விளக்கும் ஆஃபர் ப்ரைஸில் போயிட்டுருக்கு. அறுபடை வீடுகளில் ஒன்றான முக்கியமான ஸ்தலமான திருச்செந்தூர் கோயில், அங்கே இருக்கக்கூடிய சண்முக பெருமானுடைய ஒரு காயத்ரி மந்திரம் தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். இந்த காயத்ரி மந்திரத்தை நீங்கள் தினமும் ஒரு முறையாவது சொல்லி பாருங்க. இது கண்டிப்பாக பல அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நிகழ்த்தும். செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு உரிய முக்கியமான விரத நாட்கள்லையும் கண்டிப்பாக சொல்லுங்கள். செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்துட்டு இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள். இல்லை நீங்கள் ஆறுமுக விளக்கு இல்லைன்னா 6 வெற்றிலை தீபம் ஏற்றி வைத்துட்டும் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். முடிந்தால் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடித்தமான செவ்வரளி மலர் மாலை சாட்சி வழிபாடு செஞ்சு வர நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான தடைகள், தோஷங்கள் நிச்சயமாக நீங்கும். கண்டிப்பாக நம்ம நினைத்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு கைகூடி வரும். சரிங்க, இப்போ என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். நான் இந்த மந்திரத்தை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். ஓம் தத்புருஷாய வித்மகே மகா சேனாய தீமகி தன்னோ ஷண்முக பிரச்சோதயாத். ஓம் தத்புருஷாய வித்மகே மகா சேனாய தீமகி தன்னோ ஷண்முக பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை தினமுமே காலையில் எழுந்ததும் குளிச்சு முடிச்சுட்டு முருகப்பெருமானுக்கு ஒரு விளக்கேற்றி வைத்துட்டு ஒரு முறையாவது சொல்லுங்க. நேரம் இருக்கு அப்படின்னா ஒரு 11 முறை, 27 முறை, முடிந்தால் 108 முறை கூட நீங்கள் தாராளமாக சொல்லலாம்.